Nakshatara and Wonder Woman Awards 2024 ஓட டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Kokila Women's Innerwears. MCR Pure Cotton Club. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Velamal Nexus, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Associate sponsors Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Taranum Homes, Brand of Trust, Vinayaka Mission, School of Allied Health Sciences and Arupadai Veedu, Institute of Technology. Food partner Topi Vapa Biryani. Sweet and snacks partner Alidi Patian. Beverage partner British Empire Packaged Drinking Water. Luxury partner Update Cars. Hospitality partners Somerset Greenways, Chennai and Hilton Chennai. இந்த படம் வெற்றியான ப்ராப்பரா எழுதிருக்கும். பட் இது ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணி படம் சரியான டைம் ரிலீஸ் ஆனால் நமக்கு படம் ஹிட் ஆகும்னு நம்பிக்கிறது. பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அதனால் சந்தோஷம். இங்கே தமிழில் எனக்கு வெற்றிமாறன் சார், தியாகராஜன் குமாரா சார், காக்காமூட்டம் மணிகண்டன் சார், பா ரஞ்சித் சார், இவங்க ரொம்ப பிடிக்கும். நான் கில்லியே அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். துப்பாக்கி அவ்வளோ பிடிக்கும், மங்காத்தா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலன் சார் இருக்காரு. வணக்கம். மகாராஜா வந்து பலருக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது சார். இப்போ வரைக்குமே படத்தை பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், அதோடைய பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல. இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் பார்க்கும்போது கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் படம் எடுக்கும்போது இதெல்லாம் தோணி இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, படம் வெற்றி சார் அடிக்கடி கொண்டு சொல்லுவார், படம் எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஹிட் ஆகுமா இல்லைன்றது இட்ஸ் டிபெண்ட் சிச்சுவேஷன். இது மாதிரி இருக்குது. படம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு படம் கொடுக்கணும். குறைகள் இல்லாமல் படம் பண்ண முடியாது, பட் குறைகள் இருக்குது. இந்த படம் வெற்றியான ப்ராப்பராக எழுதிருக்கும். பட் இது ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணி படம் சரியான டைம் ரிலீஸ் ஆனால் நமக்கு படம் ஹிட் ஆகும்னு நம்பிக்கிறது. பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அதனால் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டருக்குமே ஒரு விதமான கதையை எழுதுகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. சில பேர் பயணம் பண்ணுவாங்க, சில பேர் போய் ரியல் பீப்புளை பார்ப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான? எனக்கு தெரியல அந்த காலையிலேயே உட்காந்து எழுந்திரிச்சு ஈவினிங் அது எனக்கு அது தெரியல. எப்போ எழுதுவேன் எதுவும் தெரியவே இல்லை. மைண்ட்லேயே இருப்பேன், மைண்ட்லேயே எடிட் பண்ணிட்டுருப்பேன், மைண்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும், ஒரு பேட்ச் மாட்டும், ஒரு ஐடியா வரும், நோட் பண்ணி வச்சுப்பேன் மொபைலில் இந்த மாதிரி. ஸோ அப்புறம் அது அந்த ப்ரமைஸை அடுத்தடுத்து கொண்டு போகிற மாதிரியான ஐடியாக்கள் வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். மைண்ட்லேயே எல்லாம் ரெடி பண்ணுவேன். சம்டைம் உட்காந்து எழுதுவேன், சம்டைம் 12 மணிக்கு உட்காந்து ஏதாவது நோட் பண்ணிகிட்ருப்பேன் நைட். ஸோ அதனால் எனக்கு இதுதான் ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸே போக மாட்டேன், டீகளில் உட்காந்துட்ருப்பேன். அது ஒரு மைண்டு, அது தெரியல எனக்கு இதுதான் ரூட்டுன்னு எனக்கு தெரியல. என்ன தோணுதோ அந்த சமயத்துக்கு அது மாதிரி பண்ணிட்டுருப்பேன். ஓகே, ஒரு கோ இன் த ஃப்ளோ மாதிரி இல்லை சார்? ஓகே. பட் நாங்கள் படத்துலலாம் பார்த்து வச்சு கேட்குறோம். டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த நோட் பேடில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கும். எழுதி இந்த சீன் வேண்டாம் நிறைய அந்த டஸ்ட்பினில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேண்டாம் அதெல்லாம் ஐடியா அது மாதிரிலாம் உண்டு. அது நிறையா உண்டு. அந்த விஷயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா இப்போ லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால் கிழிச்சு போகிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே. அதனால் வந்து அது வந்து அதான் சொன்னல, நிறைய வெர்ஷன் எழுதியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் வித் 14 வெர்ஷன் எழுதியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் படம் பண்ணால் உங்களுக்கு இந்த படத்துக்கும் மகாராஜாவுக்கும் பெரிய வித்தியாசம். ஒரே கதையை ரெண்டு படமாக எடுத்திருக்கான்றது தோணும் உங்களுக்கு. அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அது கதையே எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை. பட் ஒரே கதை 2 எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எது டைம் கிடச்சி எழுதிட்டு அதை இன்னும் பெட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஓகே. அதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் டைரக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இருக்குமோ இந்த டைரக்டர் மாதிரி ஆகணும், இல்லை இவங்களுடைய கதைகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னென்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஐடியாக்கள், இந்த ப்ரெசன்டேஷன், நம்மளோட அந்த டேஸ்ட் எல்லாம் மாறிட்டே இருக்குது. சின்ன வயசில் ஒரு டைம் ஒருத்தர் பிடிச்சது, அப்புறம் கொஞ்சம் ஃபேவரட் டேரக்டர்னு இருக்கும், அது இப்படி மாறும். ஃபேவரட் மூவி இருக்குது, அப்போ ரொம்ப ஒரு ரசிப்படம். இப்போ நமக்கு கிரிஞ்சா கிளிஷேடாக இருக்குது. அதனால் வந்து இவங்க தான் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணிக்க முடியல. இங்கே தமிழில் எனக்கு வெற்றிமாறன் சார், தியாகராஜன் குமாரா சார், காக்காமூட்டம் மணிகண்டன் சார், பா ரஞ்சித் சார், இவங்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்தியா லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. அனுராக் கஷ்யப் பிடிக்கும், திவாகர் பானர்ஜி பிடிக்கும், விக்ரமாதித்ய மோதுவானி பிடிக்கும், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. பட் நீங்கள் சொல்லும்போது நான் ஒன்று நோட் பண்ணேன், நிறைய ஆர்ட் மூவிஸ் எடுக்கிறவங்கள பேரை வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆர்ட் மூவிலாம் இல்லை எனக்கு பிடிச்ச மூவி. அதுக்கு என்ன ஆர்ட்? இப்போ நீங்கள் மகாராஜா என்ன படம் நினைப்பீங்க? அது நான் கொஞ்சம் ஆர்ட்னு நினைப்பேன். அப்படி இல்லை, உங்களுக்கு உட்காந்து உங்களை ஹோல்ட் பண்ணுது, உங்களுக்கு உங்கள் மூளையை பிளண்ட் பண்ணுதா? இல்லை உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வயலஸ் உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் பண்ணல, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்ட் கமர்ஷியல் இந்த வார்த்தை வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. அதெல்லாம் இல்லை எனக்கு. நான் கில்லியே அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். துப்பாக்கி அவ்வளோ பிடிக்கும், மங்காத்தா அவ்வளோ பிடிக்கும். உட்காந்து படம் பார்ப்பேன், கலகலப்பு பார்ப்பேன், உள்ளத்தளித்தா பார்ப்பேன், திடீர்னு கமெடி படம் பார்ப்பேன்,
உட்காந்துட்டு வந்து கும்பலாங் நைட்ஸ் பார்த்துட்ருப்பேன். ஸோ எனக்கு எனக்கு இது தடன்னு ஓடணும் நெக்ஸ்ட் அப்படியெல்லாம் படலை. எனக்கு உட்காந்து பார்த்தா எனக்கு அந்த கலாச்சாரமும் இது ஒரு வகையில் ஹோல்ட் பண்ணணும், அந்த லைஃப் சொல்லணும், நெக்ஸ்ட் போகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. எல்லா படம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. அந்த லைஃப் அந்த கண்டென்ட் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதுக்கு தான் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் பேஷண்ட்டாக நம்ம ஒரு கதைகள் வரும்பொழுது எடுக்கலான்ற மாதிரி இருக்கீங்களா? அடுத்த படம் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மகாராஜா ஹிட்டுக்கு அப்புறம் நம்மளை மீறி ஏதோ ஒரு புஷ் பண்ணிட்டு ஒரு அடுத்து என்னப்பா அப்படின்ற அந்த மாதிரி என்னை மீறி சில அம்புகள் ஏற்படுது. அது நான் ஒரு ப்ரெஷர் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் அது நான் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதை நான் மெதுவாக செஞ்சுட்டு போயிடுவேன். வா, தட்ஸ் நைஸ் சார். நீங்கள் ரொம்ப இயல்பாக எப்பயுமே உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கன்ற மாதிரியான கருத்துக்களுமே சொல்லியிருந்தீங்க. மகாராஜாக்கு அப்புறம் எங்களோட எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய படங்கள் பண்ண நாங்கள் மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி சார். இதனால சில டிஸ்கஸ் பண்ணிப்போம், நல்லாயிருக்கும். நான், லோகேஷ், அஸ்வின், ஸ்ரீகணேஷ், கார்த்திகோகி, அஸ்வத் நாராயணன், இன்னும் எங்கள் டீம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ கடை பெஞ்சு, லோக்கல் தெரு அப்படின்னு இன்னும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லோகேஷ் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 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 இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், 7 வருஷம் ஏன் நித்திலன் அவரோட படங்கள் பற்றி இந்த மகாராஜா வந்தால் அந்த 7 வருஷம் ஏன்றது கொஸ்டின் வரும்னு சொல்லி படம் அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பேசியிருந்தார். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ வந்து எங்களை படத்துக்கான அந்த ப்ரொமோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல லோகேஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அனுராக் சார் நான் வெரி பிடிச்ச ஃபேன். இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப கர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. இப்போ ரீசெண்டாக அவரோட பொண்ணுக்கு வெட்டிங் அந்த டைமில் அவர் மீட் பண்ண போயிருந்தேன் பாம்பேயில். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், இன்னாரைத்தோ வந்து என்னை கால் பண்ணி அவர் படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு, ஒன்லி பிகாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லவ் யூ, ஐ லவ் தம் போத். தேங்க்யூ. இந்த படம் மகாராஜா மட்டுமல்ல, நிதிலன் அவர்களை வந்து நீங்கள் எல்லோரும் குரங்கு பொம்மை படத்தில் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் குரங்கு பொம்மை படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிங்க தெரியாது. அந்த படத்துக்கே அவருக்கு வந்து தேசிய விருதெல்லாம் கிடச்சிருக்கணும். அது மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும். ஞாபகம் இருக்கா, நம்ம நேஷனல் அவார்டப்போ பேசணும். குரங்கு பொம்மை அப்படின்ற அற்புத படைப்புக்கு பிறகு இன்றைக்கி உலகமே பார்த்து வியக்கிற ஒரு மகாராஜா அப்படின்ற படத்தை மூலமாக இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குனராக மாறி இருக்கிற நிதிலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஒன் ஆஃப் த பிகினிங் அவார்ட்ஸ் நான் சொல்லுவேன். இதுதான் பிகினிங் ஆஃப் இஸ் அவார்ட்ஸு. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இந்த வருஷத்தில் அவர் கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள் நிதிலன். நீங்கள் பேசலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. கலாட்டா அண்ட் மக்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான நன்றி. படம் பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா படம் பார்க்குறாங்க, உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தேட்டர் முன்னாடி வந்து படத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க, ட்விட் பண்ணுறாங்க, அது இன்னொரு கட்டத்துக்கு போகுது, அது இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வருது. ஸோ என்ன ஒவ்வொரு நாள் மக்கள் அடுத்த லெவலில் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க. இந்த மக்களுக்கு இந்த மீடியா படத்தை பற்றி ட்விட் பண்ண, படத்தை பற்றி பேசின எல்லா மக்களுக்கும் நன்றி. எங்கள் ப்ரொடக்ஷன் டீம், பேஷன் ஸ்டுடியோஸ், ஜெகதீஷ், ரூட், சேதண்ணா, எங்கள் டீம், இந்த ஹோல் டெக்னீஷியன் குரூப் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மகாராஜா இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நிதிலன் சாரை வந்து மீட் பண்ணும்போது அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக சமத்தா என்ன தெரிலங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த மனுஷன் 100 கோடி கலெக்ஷன், சைனாவில் 80 கோடி, நெட்ஃப்ளிக்ஸில் மோஸ்ட் வாட்ச்ட், இந்த மாதிரி அப்படியே அவர் வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்படின்னும் போது அந்த ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, லவ் டுவர்ட்ஸ் சினிமா உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு பெரிய ப்ராமிஸ் டு த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சார் சொல்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக அது வந்து தனஞ்சன் சாருக்கு இந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் தெரியும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு எல்லாமே அவங்க அப்போவே வந்து கணிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாரும். அது வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்குன்னும் போது சார் இவ்வளவும் வந்து நீங்க காமா இருக்கக்கூடாது, செலிப்ரேட் நம்ம பண்ணியே ஆகணும் சார். அதனால இந்த சக்சஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எதிர்பார்க்கல. சைனாலையுமே, அதாவது ரஜினி சாரோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் எப்படி ஹிட் ஆகும், அது மாதிரி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் அவ்வளோ மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துருக்காங்க, கலெக்ஷன் பாக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்ச்டு மூவி மகாராஜா, மோஸ்ட் வாட்ச்டு இந்தியன் மூவி. எஸ்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தது இவ்வளோ எதிர்பார்க்கல. அண்ட் நினைச்சது. சரி, நெக்ஸ்ட் என்ன சார் மைண்ட்ல இருக்கும்ல, அடுத்தது நான் இதெல்லாம் பண்ணணுமே பிரியங்கா, இதெல்லாம் இருக்கு, நிறைய டென்ஷன் அது இருக்கு. ஒரு மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அது பண்ணிட்டு போயிடும். என்ன வருது? நாங்க சும்மா ஒன்று கேள்விப்பட்டேன் சார், மகாராஜா பண்ணிட்டீங்க, சூப்பர் டூப்பர் ஹிட், கேட்கவே வேணாம். அடுத்து மகாராணின்னு ஒன்று அது எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார் தான் சொல்லணும். சொல்லணுங்களா? இல்லை சார், மகாராணி நயன்தாரா மேடம் அப்படின்னு நான் மகாராஜா, மகாராணி, மந்திரி, சிப்பாய்கள், கலக்கோடி பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும். இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாம் விடக்கூடாது சார். அதுக்கு உங்களுக்கு தெரியும் பிஸியாக இருக்கீங்க, அடுத்தடுத்தது என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எல்லாத்துக்கும் நாங்கள் வி ஆர் வெயிட்டிங். இல்லை அது தெரியல, அது நான் கோயிங் வித் த ஃப்ளோ. ஓகே, என்ன வருதோ. congratulations once again sir. Thank you so much. Thank you. Galata Nakshatra and Wonder Woman Awards 2024 ஓட டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. கோகிலா Women's Innerwears. MCR Pure Cotton Club. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Velamal Nexus, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Associate sponsors Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Taranum Homes, brand of trust. Vinayaga Mission, School of Allied Health Sciences and Arupadai Veedu, Institute of Technology. Food partner, Topi Vapa Biryani. Sweet and snacks partner, Already Patian. Beverage partner, British Empire, packaged drinking water. Luxury partner, Update Cars. Hospitality partners, Somerset Greenways, Chennai and Hilton Chennai.